GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இங்க பாருங்க, யாரா இருந்தா அவர் பாட்டுக்கு வராரு, நீங்க அங்க திரும்புறீங்க. நாம் அடி வைத்தலன்னு பேசிட்டு உட்காரி. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று தலைமகன் நிமிர்த்த தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்தை தமிழக முதல்வர் முன்வைத்திருந்தார். தொடர்ந்து தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 80 அடி சாலையில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தீர்மான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மற்றும் குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மேடையில் தொண்டர்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி தாமாக மேடைக்கு ஏறி வந்தபோது திமுக தொண்டர்கள் சிலர் செந்தில் பாலாஜியை கவனித்து வந்து கொண்டிருந்தனர். அது மட்டுமின்றி மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகளும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர். அப்போது இதை பார்த்து கோபமடைந்த திருச்சி சிவா தனது பேச்சை நிறுத்திவிட்டு திமுக தொண்டர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். செந்தில் பாலாஜி மேடைக்கு வந்ததும் அவரை கவனித்த தொண்டர்களை பார்த்து, யோ இங்க பாரு, யாரா இருந்தா என்ன, அவர் பாட்டுக்கு வராரு, நீங்க ஏன் அங்க திரும்புறீங்க, நான் அடி வயிற்றிலிருந்து பேசிட்டு இருக்கேன் என கோபமாக பேசினார். அப்போது மேடைக்கு வந்த செந்தில் பாலாஜி திருச்சி சிவாவிற்கு சாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அப்போது பேசலாமா, அலர்ட் ஆயிட்டீங்களா என கேட்டுவிட்டு மீண்டும் தனது பேச்சை தொடங்கிய திருச்சி சிவா பேரறிஞர் அண்ணா குறித்தும் பாஜக குறித்தும் நீண்ட நேரமாக பேசினார். அந்த நேரத்தில் திருச்சி சிவா தனது பேச்சை நிறுத்திய போது திமுக தொண்டர் ஒருவர் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றார். அப்போது அவரை பார்த்து கோபத்துடன் உட்காரியா என ஆவேசத்துடன் கூறினார். திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருச்சி சிவாவின் இச்செயலால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். யாரா இருந்தா அவர் பாட்டுக்கு வராரு, நீங்க அங்க திரும்புறீங்க. நாம் அடி வைத்தலன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே. உட்காரி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.